ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோபடி 2 படம் பத்தின பெரிய ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யாராவது நோபடி 2 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பார்த்து அப்புறம் போய் பாருங்க. படம் பார்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு இந்த ரிவ்யூல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நோபடி அந்த மூவி நீங்க பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாதான் புரியுங்கிற அளவுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நீங்க டேரக்டா செகண்ட் பார்ட் கூட பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டு இருப்போம். அது மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த நோபடி 2 கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த நோபடி 2 கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு போறாரு. அங்க வெக்கேஷனுக்கு போகும்போது அங்க ஒரு வம்பு இழுத்துறாரு. அந்த வம்பு இழுத்துக்கு அப்புறம் அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில அவர் எப்படி போராடி சண்டை போட்டு அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றாரு, அதை எப்படி டேக்கிள் பண்ணி வெளியே வர்றாரு, எந்த மாதிரி கொண்டு போறாங்க, அந்த பிரச்சனை எப்படி முடியுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து செகண்ட் பார்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. மோஸ்டா புதுசா எந்த விதமா சொல்ற மாதிரி இல்ல. இதுதாங்க இந்த படத்தோட கதை. சிம்பிளான கதை. ஒரு 1.25 மணி நேரத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பரா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அடிபடுறது சைட் பண்றதுல பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 18+ இருக்கிறவங்க போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நடிச்சவங்க ஆக்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஆகா ஓகோன்னு சொல்றதுக்கெல்லாம் பயங்கரமா கிடையாது. ஓகே, ஒரு ஓவராலா டீசென்டான ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேம் டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலா நல்லாவே இருந்துச்சு. நீங்க ரொம்ப கேவலமும் சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏவரேஜான மூவி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட பெஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஆகா ஓஹோன்னு பில்டப் கொடுக்குற அளவுக்கு பயங்கர ஒருத்தல எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். ஸ்கிரீன் பிளேவெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா சேம் டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இதை எப்படி டேக்கிள் பண்ண போறா, யார் கொலை பண்ண போறாங்க அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ணி நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஒரு படத்துக்கு முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா அதுல ட்விஸ்ட், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் தான். அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த படத்தில் இல்லைன்னா படம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷனே இருக்காது அந்த படம் பார்த்ததுக்கு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓவராலா நல்லாவே இருந்துச்சு. ஆக போகோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கர ஒருத்தலாம் கிடையாது. ஒரு டீசென்டான வாட்ச். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா சூப்பராகவே வந்திருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. வேற எதுவும் பெருசா சொல்லிக்கிற ஒண்ணுமே இல்லை. அந்த படத்துல ஒரு டீசென்டான மூவி, ஒன் டைம் வாட்சபிள் தான். வேற வழி இல்ல, போர் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போனா நீங்க போய் தியேட்டர்ல ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். மற்றபடி பயங்கர ஒர்த்தான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஒரு ஆவரேஜான மூவி தான். இதுதாங்க இந்த நோபடி 2. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, நீங்க இந்த மாதிரி இல்ல இந்த நோபடி 2 உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. டாடா பை பை.